திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு முட்புதரில் வீசப்பட்ட 3 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. 4 வடமாநில இளைஞர்கள் சேர்ந்து குழந்தையை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு. சுகுணான்றவங்க ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்து பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணி கிண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவங்க என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். வயசுல 2 வயசு என்னென்னமோ பண்ணிருக்கான். நாங்க ஸ்டேஷன்லயே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தனை புடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. 3 வயது பெண் குழந்தையை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம். தமிழகம் முன் உதாரணமாக விளங்கும் வகையில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி தாய்மார்கள் பேரணி. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த பீகார் இளைஞரை மக்கள் பிடித்து வைத்திருக்கும் காட்சி வெளியானது. 4 பேர் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் ஒருவன் மட்டுமே மக்களிடம் சிக்கினான். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் 4 பேர் சேர்ந்து குழந்தையை அழைத்துச் சென்றதாக அப்பகுதி மக்கள் கூறும் நிலையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை இல்லை என கூறும் காவல்துறை. யாரை காப்பாற்ற காவல்துறை இப்படி கூறுகிறது என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் ஆட்சி மாறினாலும் காவல்துறையின் விளக்கம் மட்டும் மாறவில்லை என விமர்சனம். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான 3 வயது சிறுமி உடலை கும்மிடிப்பூண்டியில் அடக்கம் செய்வதாக கூறி போலீசார் மக்களை திசை திருப்பி பொன்னேரியில் அடக்கம் செய்ததற்கு கண்டனம். சிறுமி சடலத்தை பொதுமக்களுக்கு காட்டாமல் அடக்கம் செய்த காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் இளைஞர் உயர் கோபுர மின்சார டவரில் ஏறியதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு உரிய பதிலளிக்காமல் புறப்பட்டு சென்ற தாவேக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து பொதுமக்கள் மீண்டும் சாலை மறியல். பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் சென்றதாக குற்றச்சாட்டு. இன்னும் எத்தனை பெண்கள் சிறுமிகள் உங்களுடைய 6 மாத ட்ரையல் பீரியட் முடியும் வரை பாதுகாப்பை இழந்து உயிரை இழக்க வேண்டும் என நடிகர் விஜய்க்கு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அதிகாரிகளை நியமித்து விட்டேன், இனிமே எல்லாம் மாறிவிடும் என்று டயலாக் பேசிய முதல்வரே இதுதான் அந்த மாற்றமா எனவும் அறிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி முட்புதரில் வீசப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. தமிழகத்தில் எங்கே இருக்கிறது பெண்கள் பாதுகாப்பு? என்னதான் செய்கிறது காவல்துறை? எங்கே போனது சிங்கப்பெண் அதிரடி படை எனவும் தவிக அரசுக்கு அடுக்கடுக்காக கேள்வி. 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். இனியாவது ஷோ காட்டும் அரசியலை நிறுத்திவிட்டு சீரியஸ்னஸ் புரிந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் செயல்களில் ஈடுபடுமாறு பொய்க்கால் குதிரை அரசை வலியுறுத்துவதாகவும் கண்டனம். தமிழ்நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்ய முதல்வர் விஜய் உத்தரவு. அதிக மாணவர்கள் பயனடையவும் ஊட்டச்சத்து குறைபாடு தடுக்கவும் பள்ளி வருகையை அதிகரிக்கவும் முடிவு. சென்னையில் AI உதவியுடன் இயங்கும் இயந்திரம் மூலமாக டாஸ்மாகில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் சோதனை செய்யப்பட்டு வருவதாக தகவல். இந்த கருவியில் 3000 பாட்டில்கள் சேர்ந்தவுடன் அலாரம் அடிக்கும் என்றும் பாட்டிலை எடுத்த பிறகு அவரது வங்கி கணக்கில் 10 ரூபாய் வரவு வைக்கப்படும் அல்லது கையில் பணம் தரும் வகையில் செயல்படுவதாக அறிவிப்பு. பெரம்பூர் பாலியல் சம்பவம், கும்மிடிப்பூண்டி பாலியல் சம்பவம் என பல்வேறு சம்பவங்களுக்கு யார் பதிலளிப்பார் ப்ரோ என முதலமைச்சர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி.
முதலமைச்சர் விஜய் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், ஜோசப் விஜய் ஆட்சி கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்றும் நயினா நாகேந்திரன் காட்டம். பச்சிளம் குழந்தையை பாதகமான முறையில் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்து முள்வேலியில் தூக்கி வீசியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக ஆட்சி. இப்பொழுது பூந்தமல்லியில் 10வது வகுப்பு படிக்கிற மாணவி பாலியல் பலாத்காரம். பெரம்பூரில் சாலையில் நடந்து கொண்டிருக்கின்ற மாணவிக்கு பாலியல் பலாத்காரம். சங்கரங்கோயில் அருகே, தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே 10வது வகுப்பு படிக்கிற மாணவியை 2 பேர்கள் நேற்று இரவு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். இந்த 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள், 15 போக்சோ குற்றங்கள். யாருடைய ஆட்சியில்? தமிழக வெற்றி கழகங்களோட ஆட்சி. 20 மணி நேரத்தில் 40, மொத்தம் 207, 20க்கும் மேற்பட்ட படுகொலைகள். இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? சட்டமன்றத்தில் படிக்கும்போது போட்டு சூட்டெல்லாம் போட்டு படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோ, தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. அங்கிள் நரம்பு புடைக்க பேசுறீங்களே ப்ரோ. ஸ்ரீ ஜோசப் விஜய் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? தாவேக ஆட்சியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்பட்ட நிலையிலும் கேள்விக்குறியான சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றவருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். பீகாரைச் சேர்ந்த பிபின் மஞ்சுவை சிறையில் அடைக்க திருவள்ளூர் போக்சோ நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே கர்ப்பிணிக்கு தாவேக பிரமுகர் பாலியல் தொல்லை கொடுத்ததால் அதிர்ச்சி. பாலியல் தொல்லை தந்ததாக தாவேக பிரமுகர் யோகேஸ்வரன் என்பவரை பிடித்து விசாரணை நடைபெறும் நிலையில் சிங்கப்பெண் சிறப்பு படை எல்லாம் கண் துடைப்பு நாடகமா என மக்கள் கேள்வி. சென்னை அம்பத்தூர் அருகே 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 காமுகன்கள் சிக்கினர். தாவேக ஆட்சியில் சிறுமிகள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாகவும், தமிழக அரசு சிங்கப்பெண் சிறப்பு படையை அமைத்து என்ன பிரயோஜனம் எனவும் பொதுமக்கள் காட்டம். சென்னை பெரம்பூரில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி 10ஆம் வகுப்பு மாணவியை ஏமாற்றி கர்ப்பமாக்கியதாக 20 வயது இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்க வீட்டிற்கு சென்ற மாணவியை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய நிலையில் மாணவியின் தாய் அளித்த புகாரின் பேரில் செம்பியம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை அன்னூர் அருகே கோவில்பாளையம் பகுதியில் தனியார் கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவியுடன் நட்பு நாடகமாடி வாட்ஸ்அப் வீடியோ காலில் நிர்வாணமாக படம் பிடித்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி பணம் பறிக்க முயன்ற 2 இளைஞர்கள் சிக்கினர். கல்வி நிலையங்களில் ஒழுக்க நெறி சீரழிந்து வரும் நிலையில் பாலியல் தொடர்பான அத்துமீறல் குறித்து மாணவர்களிடையே போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வடமாநில நபரை நையப்புடைத்த பொதுமக்கள். சாலையில் நடந்து சென்ற சிறுமியை பின்தொடர்ந்து சென்று அத்துமீறியதாக கூறப்படும் நிலையில் தமிழ்நாடு பெண்கள் குழந்தைகள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறிவிட்ட அவலம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு பின்தொடர்ந்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞன் சிக்கினார். தாவேகாவின் 6 மாத ட்ரையல் பீரியட் முடியும் வரை இன்னும் எத்தனை பெண்கள் பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பை இழந்து அச்சத்துடன் வாழ வேண்டும் என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூரில் இரவு வேளையில் நடைபெற்ற ஊர்க்கூட்டத்தின் போது கோயில் கும்பாபிஷேக செலவு போக மிஞ்சிய பணம் குறித்து கேட்டது தொடர்பாக ஏற்பட்ட கைகலப்பில் ஒருவர் பலி. இறந்தவரின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து 5 பேரிடம் காவல்துறை விசாரணை. மயிலாடுதுறை அருகே இரவு நேரத்தில் சாலையில் சென்ற இளைஞர் ஒருவரை போதையில் இருந்த கும்பல் துரத்தி சென்று ஆடைகளை களைந்து பாலியல் தொந்தரவு கொடுத்த கொடூரத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி.
சாதியை கூறி திட்டியதாகவும் 17 வயது சிறுவன் உட்பட கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறி கண்ணீர் விட்டு கதறிய இளைஞரின் பெற்றோர். என் பிள்ளை ஒரு மணிக்கு என்ன பார்த்து முள்ளில வரலன்னு கண்டு என் பிள்ளை சட்டியோட வீட்டுக்கு வந்தேன். ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் அந்த சட்டியோட ஒரு மணிக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. இதுக்கு நாய நீதி இல்லையாப்பா நாட்டுல? பணக்காரங்களுக்கு தான் நாயம் இருக்கா, ஏழைக்கெல்லாம் நாயம் இல்லையா? நீ யாரு என்ன நீ என்ன ஜாதிரா அப்படின்னு புள்ளைய போட்டு அடிச்சு இந்த காட்டுக்கு இழுத்துட்டு வந்து ஆளுக்கு 200 பணம் தர அப்படின்னு சொல்லி புள்ளைய போட்டு அடிச்சிருக்கோப்பா. 2 வண்டி வந்ததுனால என் பிள்ளைய விட்டுட்டு ஓட்டிட்டு அதனால அந்த 2 வண்டி வரலன்னா என் பிள்ளை செத்துருப்பான். சென்னை அண்ணா சாலை பகுதியில் தனியார் வணிக வளாக லிப்டில் பெண் ஒருவருக்கு இருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததால் அதிர்ச்சி. புகாரை அடுத்து ஒருவர் சிக்கிய நிலையில் மற்றொரு நபரை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்குளத்தூரில் தனியார் விளையாட்டு அகாடமியின் நீச்சல் குளத்தில் குடும்பத்துடன் குளித்துக் கொண்டிருந்த பெண்ணிற்கு மது போதையில் பாலியல் தொல்லை கொடுத்த 4 இளைஞர்கள் சிக்கினர். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தக்க தண்டனை கொடுத்தால் மட்டுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முடியும் என பொதுமக்கள் கருத்து. மதுரையில் தொழிலதிபர் ஒருவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்தும் வீட்டிற்குள் அடைத்து வைத்தும் பாலியல் துன்புறுத்தல் செய்ததால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பெண் ஒருவர் பகீர் குற்றச்சாட்டு. மதுரை மாநகர தெற்கு மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் சிங்கப்பன் சிறப்பு படைக்கு தொடர்பு கொண்டும் எந்தவித பதிலும் இல்லை என்ற பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க வேதனை. இப்படியெல்லாம் நடக்குது இந்த நாட்டுல. இதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் சிங்கப்பெண் படைக்கு போன் அடிக்கிறேன், என்ன இந்த மாதிரி பின்தொடர்றாங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி நான் அவ்வளவு தூரம் போன் பண்றேன். ஆனா லைன் மட்டும் தான் போகுது, ஒண்ணுமே அதுல இருந்து யாரும் எனக்கு இது வரைக்கும் ரிப்பீட்டட் கூட கால் பண்ணவே கிடையாது. வேலூர் மாவட்டம் பெரணாம்பட்டு அருகே மேல்பட்டி பகுதியில் பெற்றோர் பிரிந்ததால் பாட்டி வீட்டில் வாழ்ந்து வந்த 6 வயது சிறுவன் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. சிறுவனின் பாட்டி மற்றும் அவரது மகள் மாந்திரீக செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் சிறுவனை நரபலி கொடுத்து சித்திரவதை செய்திருக்கலாம் என உறவினர்கள் புகார். சென்னை பெரம்பூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பள்ளி மாணவிகளுக்கு திமுக ஆட்சியை போல் தாவேகா ஆட்சியிலும் பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவது பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குடியிருப்பு காவலாளி சிக்கினார். சிங்கப்பெண் சிறப்பு படை உருவாக்கப்பட்ட பின்னர் பாலியல் குற்றங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகரித்து உள்ளது சிறப்பு படையின் தோல்வியையே அம்பலப்படுத்தியுள்ளதாக மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தில் சக தூய்மை பணியாளர்கள் புகார். பாதிக்கப்பட்ட பெண்ணை காமுக நபர் தொடர்ந்து துன்புறுத்தி வந்த நிலையில் புகார் அளித்தும் சிங்கப்பெண் சிறப்பு படை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. 10-15 பேர் கேட்டோம். அப்புறம் வந்து நாங்கள் சிங்கப்பெண் சொல்லிட்டு ஒரு கால் பண்ணோம், அவங்களும் ஆக்ஷன் எடுக்கல. நாங்கள் சிங்கப்பெண் சொல்லிட்டு 108 சொல்லி கால் பண்ணோம், அது வந்து ஆக்ஷன் எடுக்கல. அப்புறம் இங்கிருந்து ஒரு 2-3 சார் வந்துட்டு சார் இவர் பெரிய தப்புன்ட்டாரு, இவரை கூட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு, நாங்கள் எஃப்ஐஆர் எழுதி நாங்கள் கேஸை போடுவோம்னு சொன்னோம். ஆனால் 2 மணி நேரம் ஆச்சு வந்து ஆளை கூட்டு வரல. இப்போ கேட்டோம்னா சார் கிட்ட கேட்டோம்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காரா, இது என்ன சார் நியாயம்? அவர் வராமல் இந்த இடத்த விட்டு நாங்கள் நழுவ மாட்டோம் சார். 20 வயசு ஆகுது, 60 வயசு கிழவனுக்கு கையை பிடிச்சி இழுக்க வேண்டிய காரணம் என்ன? இதே 2வது வாட்டி முதல் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் தப்பா நடக்க பார்த்துருக்காரு. சரி ஏற்கனவே ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அப்பயும் நடக்க எடுத்தா சைக்கோட்டாங்க. இப்பயும் அந்த இடத்துக்கு நாங்கள் போறோம், திருப்பி வந்து இந்த மாதிரி செஞ்சானா அப்ப சைக்கோவுக்கு இந்த மட்டும் சைக்கோவுக்கு தெரியுமா? தெளிவா கையை பிடிச்சி இழுக்கிறது மட்டும் சைக்கோவுக்கு தெரியுமா? சொல்லுங்க.
சென்னை கோயம்பேட்டில் வீடு புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லையளித்த நேபாள நாட்டைச் சேர்ந்த காவலாளி சிக்கினார். தமிழகத்தின் தலைநகரான சென்னை பாலியல் குற்றங்களின் கூடாரமாகவே மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஃபேன்சி கடையில் பணிபுரிந்த 17 வயது சிறுமிக்கு கடைக்குள் வைத்தே தாலி கட்டிய இளைஞர். தகவல் அறிந்து வந்த சிங்கப்பன் படையை பார்த்ததும் தப்பி ஓடிய இளைஞரால் பரபரப்பு. தமிழகத்தில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 16 போக்சோ குற்றங்கள் உட்பட 20 பாலியல் குற்றங்கள் அரங்கேறியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி பரபரப்பு. திருவள்ளூரில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடங்கி பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து தமிழகத்தில் காமுகர்களின் அட்டூழியம் அளவற்று செல்வதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் அருகே விவசாயியின் வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்தும் கழுத்தில் இருந்த தாலி செயினை பறித்துக் கொண்டும் சுமார் 60 சவரன் நகைகள் மற்றும் 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு தப்பி ஓட்டம். காவலர்கள் முறையாக ரோந்து செல்லாததால் இதுபோன்று நடப்பதாகவும் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் இனிகோ நகர் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்த முயன்ற 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1400 கிலோ பீடி இலைகள் மற்றும் 1,20,000 எண்ணிக்கையிலான சிகரெட்டுகள் லாரியுடன் பறிமுதல். ஓட்டுநர் பிடிபட்ட நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. சென்னை மயிலாப்பூர் விவேகானந்தா கல்லூரி அருகே கள்ளசந்தையில் தங்கு தடையின்றி காலை நேரத்திலேயே மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. சாலை ஓரத்திலேயே குடிமகன்கள் மது அருந்துவதால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து வருவதால் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. பெரம்பலூர் மாவட்டம் காரை சமத்துவபுரத்தில் திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த 9 வயது பெண் குழந்தையை பெற்ற தாயை கழுத்தை நெரித்து கொலை செய்த கொடூரம். நிஷாந்தினி என்பவர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் உடன் பணியாற்றியவருடன் ஏற்பட்ட திருமணத்தை மீறிய உறவால் மகளை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர். திண்டுக்கல்லில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் மெத்தப்பட்டமின் மற்றும் கஞ்சா விற்பனை செய்த 2 பேர் சிக்கிய நிலையில் மேலும் 2 பேர் தப்பி ஓட்டம். பிடிபட்டவர்களிடமிருந்து மெத்தப்பட்டமின், கஞ்சா, 2 கார், 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடியவர்களுக்கு வலைவீச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதியில் தேர்தலில் வாக்களித்த ஆத்திரத்தில் மக்கள் பயன்படுத்தும் பொது குடிநீர் குழாயை திமுக பிரமுகர் அறுத்து தூக்கி எறிந்த சிசிடிவி காட்சி வெளியீடு. திமுக பிரமுகர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அனகாபுத்தூர் பகுதி மக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பாக தென்னிந்திய விவசாயிகள் சங்கத்தினர் 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி விசில் அடித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தாவேக அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல் அனைத்து விவசாயிகளின் கூட்டுறவு பயிர் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி முழக்கம். திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை பகுதிகளில் ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் உள்ள நிலையில் தற்போது மீண்டும் புதிதாக கல்குவாரி அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. நிலத்தடி நீர் குறைந்து விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படுவதுடன் கல்குவாரியிலிருந்து வெளியேறும் தூசியால் மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பல்வேறு சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை கிராமத்தில் வந்து நிறைய கிரசர்கள் வந்திருக்கு. அந்த கிரசர்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் எல்லாமே கீழே போயிருச்சு. விவசாயத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலை, நெல், எல்லா காய்கறி விவசாயம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இல்லாததுனால வந்து எல்லாம் வறண்டு பொட்டல் காடாக மாறிட்டு இருக்குங்க. விவசாயத்தை கண்டிப்பாக காப்பாற்றணும். இப்போ இருக்கிற ஃபர்தராக வந்து எந்த வித கல்குவாரியுமே இன்னும் வரக்கூடாது. வந்து எங்களுடைய விவசாய நிலைகளில் பாதிப்பு ஏற்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மனு கொடுக்க வந்திருக்காங்க.
விவசாயிகளின் கடன்களை முழுமையாக ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன், நகைக்கடன், கால்நடை கடன் ஆகியவற்றை தள்ளுபடி செய்ய கோரியும், உயர்ந்து வரும் உரம் விலையை கட்டுப்படுத்த கோரியும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஆட்சியரிடம் மனு. கர்நாடக அரசின் மேகதாது அணை வரைவு திட்ட அறிக்கையை சட்டவிரோதம் என நிராகரிக்க வலியுறுத்தி ஜூலை 23 டெல்லியில் நாடாளுமன்றத்தையும் நீர்வள ஆணையத்தையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக காவிரி விவசாயிகள் சங்கம் அறிவிப்பு. கர்நாடக முதல்வரின் சட்டவிரோத நடவடிக்கையை தடுத்து நிறுத்த முதலமைச்சர் விஜய் மற்றும் காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என PR பாண்டியன் வலியுறுத்தல். கர்நாடக விவசாயிகளும் மேகதாட்டுவை எதிர்க்கிற போது நான் அணையை கட்டியே தீர்வேன் என்று சுயநல லாபத்திற்காக பேசுகிற போது இந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு நிர்பந்தம் கொடுக்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல் எடுத்து வைப்பதை தமிழ்நாட்டிலிருந்து தடுக்க முடியாது, டெல்லியில் இருந்துதான் தடுக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையில் காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள் செயல்பட வேண்டும், ஈடுபட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதற்கான அழுத்தத்தை காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு கொடுக்க வேண்டும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சின்னநடுப்பட்டி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புழு, வண்டுகளுடன் கூடிய சுகாதாரமற்ற மதிய உணவு வழங்கப்படுவதால் மாணவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்படுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே காய்கறிகள் வாங்கி தரப்படுவதாக புகார் தெரிவிக்கும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அரிசி வந்து நல்லா கழுவி போட மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்கெல்லாம் வந்தா வாந்தி பேதி எல்லாம் வீட்டுல போகுதுங்க. நீங்க வந்து கேட்டா அவங்க சரியில்லை நாங்க சரி பண்றோம்னு அப்படிதான் சொல்றாங்க. வந்து கேக்குற அன்னைக்கு வந்து சாப்பாடு சுத்தமா செய்யறாங்க, மத்தபடி எல்லாம் 3 நாளைக்கு செய்யற காய்கறி இன்னைக்கு ஒரே நாளையில செஞ்சுட்டாங்க சார். நாங்க வந்து கேட்டப்ப 3 நாள்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு 2 நாள்னு சொன்னாங்க. இப்ப எல்லா அதிகாரியும் வந்துட்டு ஒரே நாள்ல போட்டாங்க. கேட்டா நீங்க பேர் ஏட்டா உங்களால என்ன பண்ண முடியுங்கிறாங்க. பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு 8 மணி நேரத்திற்கு மேலாக கேங்மேன் பணியாளர்கள் தொடர் போராட்டம். எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என கேங்மேன் சங்கத்தினர் திட்டவட்டம். நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பேருந்துகளில் நெரிசல்களுக்கு மத்தியிலும் படிக்கட்டுகளில் தொங்கியவாறும் அவதிக்கு ஆளாகும் பள்ளி மாணவர்கள். மாணவர்களின் பாதுகாப்பை கருதி கூடுதல் பேருந்துகளை இயக்காமல் அரசும் அரசு அதிகாரிகளும் வேடிக்கை பார்ப்பது எதற்காக என மக்கள் சரமாரி கேள்வி. ராமேஸ்வரம் கோயிலுக்குள் முட்டை கலந்த கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட நிலையில் அசைவ உணவும் ஆர்டர் செய்யப்பட்டதால் சர்ச்சை. கோயில் இணை ஆணையர் முன்னிலையில் அரங்கேறிய விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் புண்ணிய ஸ்தலத்தின் பெயரை கெடுக்கும் வகையில் நடந்து கொண்ட அதிகாரிகள், ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டியில் தனது நண்பர்களுடன் தடை செய்யப்பட்ட கள்ளை அருந்திய காவலர். பட்டப்பகலில் காவலர்களே இது போன்ற செயல்களில் ஈடுபடும் நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வார்கள் என பொதுமக்கள் வேதனை. குதிரை பேரம் மூலம் கட்சி தாவிய 4 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதை எதிர்த்து அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தகுதி நீக்க நடவடிக்கை வழக்கு விசாரணையில் முடிவு வரும் வரை 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று அதிமுக மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நாளை விசாரணைக்கு பட்டியலிட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. கடந்த 3.5 மாதங்களாக நீடித்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் ஈரானுடனான போர் அமைதி உடன்படிக்கையை அடுத்து முடிவுக்கு வந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, கப்பல் மற்றும் வர்த்தக சுதந்திரம் மீண்டும் உறுதி செய்யப்படும் என நம்பிக்கை. டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்ததாக 20 நாட்களில் 200 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம்.
அதிகாரிகள் நடத்திய ஆய்வு மற்றும் புகார் மீதான விசாரணையின் அடிப்படையில் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருவதாக அறிவிப்பு. ஈரோட்டில் பட்டப்பகலில் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்து 55 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்கள். சம்பவம் நடைபெற்ற வீட்டின் எதிரே 500 மீட்டர் தொலைவில் தாலுகா காவல் நிலையம் உள்ள நிலையில் அரங்கேறிய கொள்ளை சம்பவம். கோவையில் சட்டவிரோதமாக விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ கஞ்சாவுடன் இளைஞர் பிடிபட்டார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக கூறிவிட்டு போதைப் பொருட்களை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் காட்டம். சென்னை கோயம்பேடு பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 2 பேர் சிக்கினர். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் அரசு மெத்தனம் காட்டுவதால் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக விமர்சனம். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் பிரபல கடையில் துணி எடுப்பது போல் நடித்து குழந்தையின் வளையல் திருடிய பெண் சிக்கினார். சட்டத்தின் மீதான பயம் இல்லாததே இதுபோன்ற துணிகர கொள்ளைகளுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே மது அருந்த ஓசையில் தண்ணீர் பாட்டில் கேட்டு தகராறு செய்து கடையை சூறையாடிய இளைஞர்கள். புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் மளிகை கடைக்காரர் காவல்துறையின் அலட்சியத்தாலேயே துணிகரத்துடன் குற்ற சம்பவங்கள் நிகழ்வதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த திமுக ஆட்சியில் பல மணி நேரம் மின்வெட்டு இருந்து வந்த நிலையில் தாவேகா ஆட்சியிலும் மின்வெட்டு தொடர்கதையாகிவிட்டதாக குற்றச்சாட்டு. தொடர் மின்வெட்டால் கணினிகளை இயக்க முடியாமல் அரசு அலுவலகங்களிலும் சேவைகள் பாதிக்கப்பட்டு வருவதால் மின்வெட்டு பிரச்சினைக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆற்றுப்பாலம் திடீரென உடைந்த நிலையில் அதில் நடந்து சென்ற 2 பள்ளி மாணவிகள் கீழே விழுந்ததில் படுகாயம். அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து சேதமடைந்த கட்டுமானங்களை சீரமைக்காததே இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடைபெற காரணம் என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 56 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சேலம் மாவட்ட எஸ்பியாக குத்தாலிங்கம், திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பியாக கார்த்திகேயன், விழுப்புரம் மாவட்ட எஸ்பியாக மதிவாணன், திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக சாய் பிரணீத் நியமனம். சேலத்தில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் அரிய வகை மரங்களை வெட்டி கடத்திய லாரியை 5 கிலோமீட்டர் தூரம் இருசக்கர வாகனத்தில் விரட்டி பிடித்த பொதுமக்கள். பனமரத்துப்பட்டி ஏரியில் கருவேல மரங்களை அகற்றுவதாக கூறி அத்துடன் ஏராளமான அரிய வகை மரங்களையும் வெட்டி கடத்தப்பட்டு வருவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. ஹொசூர் மத்திகிரி அக்ரஹாரம் ஏவிஎஸ் ரெசிடென்சி குடியிருப்புக்குள் 4 முகமூடி கொள்ளையர்கள் அங்குள்ள தெருக்களில் சர்வசாதாரணமாக சுற்றி வந்து சுவர் ஏறி குதித்து 2 வீடுகளில் கொள்ளையடிக்க முயன்ற அதிர்ச்சி சம்பவம் குறித்த வீடியோ வெளியாகி மக்கள் பீதி. கொள்ளையர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள், போதை ஆசாமிகளின் சொர்க்கபுரியாக தமிழ்நாடு மாறி வருவதாகவும் மக்கள் விமர்சனம். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தொலைக்காட்சி பிரபலம் நாஞ்சில் விஜயன் மீது சமூக வலைதள பிரபலமான சூர்யா தேவி என்பவர் பண மோசடி மற்றும் மிரட்டல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து புகார். பணத்தை வழங்குவதற்கு பதிலாக நாஞ்சில் விஜயன் தன்னை அவமதிக்கும் வகையில் பேசியதுடன் அங்கு இருந்த சிலர் தன்னை மிரட்டி தாக்கியதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு.